ஓகே, கேரளா டு மணாலி பாயிண்டில் இன்றைக்கி 117வது நாள். நேற்று நம்ம எங்கே தங்கினோம் அப்படின்னா, இங்கே கீ மாஸ்டரில் இது பக்கத்தில் ஒரு ஒரு சின்ன இல்லை பெரிய ஒரு வில்லா மாதிரி இருந்துச்சு. இந்த கீ காஃபே ரெஸ்ட்ரோ ஸ்பிட்டி வில்லா அப்படின்னு சொல்லி யாரும் கிடையாது. இப்போ பெருசாக யாரும் டூரிஸ்ட் வரலையா, அதனால யாரும் இல்லை. நான் மட்டும் தான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி டென்ட் பீச் பண்ணி தூங்கிக்குவா அப்படின்னு. அப்புறம் பலகட்ட விசாரணை வச்சுட்டு அப்புறம் ஒருத்தர் தான் பரவாயில்ல வந்து தூக்கிக்கங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அங்கேயே டென்ட் அடித்து தூங்கிட்டு நைட்டு சாப்பாடு காலைல சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். இன்றைக்கி இந்த சிச்சம் அந்த சைடு போகலான் இருக்கேன். ஓகே, பயணிக்கலாம். நேற்று நம்ம வந்து இங்கே தான் டென்ட் அடித்து தூங்கணும் இதில். ஓகே, பயணிக்கலாம். ஓகே, இந்த ரெசார்ட்டில் தான் கேட்டு டென்ட் பிச் பண்ணி நம்ம தூங்கினோம். நமக்கு காலையில் நைட்டு சோறு கொடுத்தாங்க. பரவாயில்ல. இதுதான் கீ மானஸ்ட்ரி. அங்கே போகலாமா என்னன்னு அங்கே போய்ட்டு யோசிப்போம். இங்கே பாருங்கள், விவசாய நிலம் இருக்குது. பயங்கரமாக அங்கங்கே சின்ன சின்ன செட்டு போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. அங்கிட்ட அப்படியே பள்ளம் ஆறு ஓடுது. இதுதான் கீ மானஸ்ட்ரி. ஸ்பிட்டியில் உள்ள கொஞ்சம் பெரிய மானஸ்ட்ரி. இதுக்கு அந்த படிக்கட்டு வழியாக நம்ம நடந்து போகலாம். நம்ம இப்போ அந்த ரோடு வழியாக போய் என்ன நடக்குது எப்படின்னு பார்க்கலாம். படிக்கட்டில் மாங்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே மாங்ஸ் மெடிடேஷன் சென்டர் அதெல்லாம் நிறையா இருக்குது. ஓகே, நிறைய மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு கிராமம் இருக்குது. இந்த கீக்கு அங்கிட்டு இங்கே ஒரு கிராமம், இங்கே ஒரு கிராமம், இங்கே ஒன்று அப்படியே கேப் விட்டு இருக்குது. ஓகே, நம்ம இந்த சைடு நோக்கி இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கலாம். ஓகே, கிப்பர் அப்படின்ட்டு ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இன்னும் ஒரு 5.6 கிலோமீட்டர் சிச்சம். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. திரும்ப இடமெல்லாம் ஹோம் ஸ்டே. எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, ஏன்னு தெரியல. இது ஸ்கூலு, இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. இவ்வளோ உயரத்தில் நெல்லை போட்டு எல்லாம் உட்காந்து அறுத்துக்கிட்டு இருக்காங்க. வெயில் நல்லா அடிக்குது. ஓகே, சிச்சம் பிரிச்சு ரீச் ஆகிடுச்சு. ரொம்ப நேரமாக அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த வியூவும் வியூலாம் பார்க்குறவன் இல்லை. இன்றைக்கி போய் இந்த இதில் தூங்கலான் இருக்கேன், அதனால தான். ஓகே, என்ன பண்ணலாம், கிளம்பலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த கீழே போது பாருங்கள், சரியான இதாக இருக்குது. ஹாலிவுட் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. இது தான் கிடக்க உதவுது. கொஞ்சம் நீளமான பிரிட்ஜும் கூட. ஓகே, நம்ம அந்த வில்லேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகலாம். ஓகே, சிச்சம் பிரிச்சு நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தாலும் வண்ணமயமான கொடிகள். அங்கே பேர்ந்துருக்கு. கொஞ்சம் விட்டு போட்டு வச்சுருக்காங்க. தண்ணி அப்படி ப்ளூ கலரில் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஃபோன் பத்திரம். போகலாம். ஒன்றுமே கிடையாது, டூரிஸ்ட் இல்லையா, எல்லாம் க்ளோஸில் இருக்குது. கடைசி நம்ம நம்பிக்கை அந்த கிராமத்தில் ஏதாவது சாப்பாடு கிடச்சாதான். ஓகே, இது அந்த சிச்சம் வில்லேஜ். இங்கிட்ட ஃபுல்லாக கொஞ்சம் விவசாய வேலை நடந்துருக்கு. நம்ம ரோட்டை விட்டு இங்கிட்ட சைடில் குறுக்க வந்தோம். இப்படியும் சும்மா ரோடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. போகலாம். ஓகே, சிச்சம் வில்லேஜில் ஒரு கடைசியில் ஒரு வீட்டில் ஹோம் ஸ்டே. இது அங்கே சாப்பாடு கிடச்சிருக்கு, சாப்பிட்லாம். அதான் சிச்சம்ல இருந்து கீழே நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். வேறு தூங்குறதுக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல. மனுஷங்களே பார்க்க முடியல என்னால். 1-2 இருக்காங்க. அப்புறம் வந்துட்டேன், கீழ் நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீ மானஸ்ட்ரிக்குள்ளே போகலாமா? ஓகே, இன்றைக்கி நம்ம காலையில் கீழேருந்து கிளம்பி பிக்கார் போயிட்டு தென் சிச்சம் அங்கே தூங்கலான்னு பார்த்தேன். அங்கே சரியில்லை. அப்புறம் எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு. அதனால் சரி கீ சைடு வந்துடலாம். கீ மானஸ்ட்ரிக்கு வந்து நான் அவங்ககிட்ட கேட்டு மாங்ஸ்ட்டை கேட்டு இங்கே டென்ட் பிச் பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன கஃபே இருக்குது, அங்கே சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு பவர் பேங்க் சார்ஜ் போட்டு போய் தூங்கணும், அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி பயணம் அதோடு முடிஞ்சிச்சு. ஓகே, சாப்பிடலாம்.